நான் யார் தெரியுமா? 53, கேன்சர். வீட்டில் புது கம்ப்யூட்டர் வாங்கினேன். அதுவரை கேஃபேயில் இருந்த கம்ப்யூட்டரை கொண்டு வந்து கற்றுக்கொண்டான். 2009 தேர்வு முடிவு வந்தது. 500க்கு 447 மார்க் வாங்கினான். அவனை பாராட்டினோம். அக்கம் பக்கம் வந்து பாராட்டினர். தேவி பிளாட் ஸ்கூட்டி வந்தேன். மீனாவிடமும் புஷ்பாவிடமும் சொல்லி மகிழ்ந்தான். நிலாவுடன் கலந்து பேசினேன். அணுவை ஹோலி கிராஸ் +1 படிக்க வைக்க முடிவு செய்தோம். கோடம்பாக்கம் பள்ளியில் மாணவர்கள் சரியில்லை என்று இருவரும் எண்ணினோம். 2009 மே மாதம் பிரியாவும் ரவியும் சென்னை வந்தார்கள். பாண்டிச்சேரி பிளாட் வாங்கினார்கள். ஹரிஷாவின் முதல் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்கள். கோபி, விஜி, வாசிக், சத்யா, புஷ்பா, லோகேஷ் வந்திருந்தார்கள். நான் அனு அபியுடன் சென்றிருந்தேன். பாண்டிச்சேரி பீச் சென்றோம். நிறைய போட்டோக்கள் எடுத்தோம். ரவியின் குலதெய்வம் பொறையார் பக்கம் உள்ளது. அங்கு சென்று அருணிக்கும் ஹரிஷாவுக்கும் காது குத்தி முடியெடுத்தோம். பிரியா குழந்தைகளுடன் சிங்கப்பூர் சென்றாள். அவர்களுடன் ரவி அம்மாவும் சென்றார்கள். மீனா புஷ்பாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்க என்னிடம் சொன்னாள். அவளை சாஸ்திரி பவன் அழைத்துச் சென்றேன். பிறப்புச் சான்றிதழ் நோட்டரி பப்ளிக் அட்வொகேட்டிடம் வாங்கினேன். அட்ரஸ் ப்ரூஃப் கொடைக்கானல் விஏஓயிடம் வாங்கி வரச் சொன்னார்கள். புஷ்பா கொடைக்கானல் சென்று வாங்கி வந்தாள். மதுரை பாஸ்போர்ட் ஆபீஸ் போகச் சொன்னார்கள். மதுரைக்கு சென்றோம். பாஸ்போர்ட் ஆபீஸில் ஒரே கூட்டம். நீண்ட வரிசையில் நின்று அப்ளிகேஷன் கொடுத்து வந்தோம். புஷ்பாவுக்கு பாஸ்போர்ட் கிடைத்தது. அணுவை 2009 ஜூனில் ஹோலி கிராஸில் சேர்த்தோம். முதல் குரூப் எடுத்தான். அவனது மதிப்பெண்களை பார்த்து பள்ளி பிரின்சிபால் மேடம் பீஸ் பணத்தை பாதியாக குறைத்தார்கள். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அனு மீண்டும் தன்னுடைய பள்ளியில் படிப்பதை நினைத்து அபிக்கு கொண்டாட்டம். அனு சைக்கிளில் சென்று வருவான். அபி 5ஆம் வகுப்பில் சேர்ந்து படித்தாள். அபியை நிலா பைக்கில் கொண்டு விடுவாள். பிரியா அம்மாவை ஆகஸ்ட் மாதம் சிங்கப்பூர் அனுப்பி வைக்க சொன்னாள். தீபாவளியை சிங்கப்பூரில் கொண்டாடுவதாக சொன்னாள். தீபாவளி டிரெஸ் எல்லோருக்கும் வாங்கி மீனாவை சிங்கப்பூர் அனுப்பி வைத்தேன். 2009 தீபாவளி முடிந்ததும் மீனா சென்னை திரும்பினாள். மீனா திருச்சிக்கு சென்று கோபியுடன் தங்கினாள். அதே நேரம் தீபாவளி முடிந்ததும் ரவி புஷ்பாவை சிங்கப்பூர் அழைத்துச் சென்றார். புஷ்பா திரும்பி வந்ததும் 2010 பொங்கல் கழித்து எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்தாள். 2010 அனு 11ஆம் வகுப்பு தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு கோச்சிங் கொடுத்து வந்தேன். அந்த நேரம் மீனாவுக்கு உணவு தொண்டையில் அடைத்தது. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் சென்று பார்த்தோம். தொண்டையில் கேன்சர் வந்திருப்பதாக சொன்னார்கள். அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் சென்று காட்டினோம். கோபிக்கு அங்கே பார்க்க சம்மதம் இல்லை. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அழைத்துச் சென்றோம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் முன் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சென்று மீனாவுக்கு முடியெடுத்தோம். கீமோதெரப்பி, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். கோபி, விஜி, சத்யா, புஷ்பா, நிலா, நான் என ஒருவர் மாற்றி ஒருவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்று வந்தோம். கோபி அந்த நேரம் சென்னையில் காரை அம்மாவுக்காக விட்டுவிட்டு சென்றான். ஆக்டிங் டிரைவர் போட்டு காரை எடுத்தோம். 1 மாதத்தில் பாதி ஆளாகிவிட்டாள். பிரியா குடும்பத்துடன் சிங்கப்பூரிலிருந்து வந்தாள். அருணி மீனாவின் தோட்டத்தைக் கண்டு வாயடைத்து நின்றாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றினோம். 6 மாதங்களில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஓரளவு முடிந்தது. நிலாவின் அம்மா 2010 டிசம்பர் மாதம் இறந்ததாக போன் வந்தது. நிலா கதறி அழுதாள். நானும் நிலாவும் உசிலம்பட்டி போய் வந்தோம். சடங்குகள் முடிந்து உடனே திரும்பிவிட்டோம். 2011 ஜனவரி 11ஆம் நாள் திருச்சியில் விஜய்க்கு பெண் குழந்தை பிறந்தது. பெயர் வைக்கும் நாள் நான் மீனாவுடன் திருச்சி சென்றேன். தேசனா என பெயர் வைத்தார்கள். விஜய் அப்பா அம்மா எல்லோரும் வந்தனர். பெயர் சுற்று விழா முடிந்ததும் சென்னை வந்தோம். அனுவுக்கும் அபிக்கும் தேர்வு நடந்தது. தேர்வில் 1200க்கு 974 மார்க் வாங்கி சந்தோஷப்படுத்தினான். 2011 ஜூலையில் அனுவுக்கு ஆண்டாள் அழகர் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கிடைத்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தான். காலேஜ் பஸ்ஸில் சென்று வந்தான். காலேஜ் செங்கல்பட்டு அருகே உள்ளது. இந்த சமயம் சத்யா மலேசியாவிலிருந்து சென்னை வந்திருந்தாள். கேசவர்த்தினி அருகே வீடு. பெரம்பூர் சிம்சனில் வேலை பார்த்தாள். கர்ப்பமாக இருந்தாள்.
அபி 2011 அக்டோபர் மாதம் வயதுக்கு வந்தாள். சந்தோஷப்பட்டோம். 3வது நாள் மஞ்சள் நீராட்டு விழாவை மாடியில் சேமியா பந்தல் போட்டு கொண்டாடினோம். சத்யா, நகேஷா, சரோ வந்திருந்தனர். நிலாவின் அண்ணன் பிரகாஷ், அக்கா பிபி வந்தனர். நிறைய போட்டோக்கள் எடுத்தோம். ஆல்பம் சிறப்பாக அமைந்தது. சத்யாவுக்கு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் 2011 டிசம்பர் 8ஆம் நாள் பெண் குழந்தை பிறந்தது. லக்ஷா என பெயர் வைத்தார்கள். தேவி பிளாட்ஸில் பெயர் சூட்டும் விழா சிறப்பாக நடந்தது. 2012 மார்ச்சில் அனு தேர்வு எழுதினான். அபி 7வது வகுப்பு தேர்வு எழுதினாள். விடுமுறையில் கீபோர்டு தேவி பிளாட்ஸில் கற்று வந்தார்கள். புதிய கீபோர்டு வாங்கி கொடுத்தேன். 2012 சத்யாவுக்கு திருப்பதியில் தாலி மாற்ற எல்லோரும் வேலில் சென்றோம். மீனா அந்த சமயம் சிங்கப்பூர் இருந்ததால் வர முடியவில்லை. கோபி குடும்பம், நிலா குடும்பம், சத்யா குடும்பம், அன்பு குடும்பம், மதியின் அப்பா அம்மா அனைவரும் வந்து சிறப்பித்தனர். தரிசனம் முடிந்து இரவில் தாமதமாக வந்தோம். நிறைய போட்டோக்கள் எடுத்தோம். அனு தன்னுடைய கண்ணாடியை எங்கோ தவற விட்டுவிட்டான். 2013 பிப்ரவரி மாதம் கோபி எங்களை டெல்லி அழைத்துச் சென்றான். கோபி, விஜி, வாசிக், தேஸ்னா, விஜய் அப்பா அம்மா, மதி அப்பா அம்மா ஆகியோர் விமானத்தில் சென்றோம். கோபிக்கு டெல்லியில் அவார்டு கொடுத்தார்கள். அதில் கலந்து கொண்ட நாங்கள் ஆக்ராவில் தாஜ்மஹால், துவாரகாவில் கிருஷ்ணன் கோயில், டெல்லி ஜனாதி மாளிகை பார்த்தோம். ரெட் ஃபோர்ட், குதுப் மினார், லோட்டஸ் பில்டிங், அக்ஷரா பில்டிங் முதலிய முக்கிய இடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்தோம். முன்னாள் தமிழ்நாட்டு கவர்னர், பஞ்சாப் கவர்னர் ஆகியோர் அவார்டு கொடுத்தனர். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. மிக நன்றாக இருந்தது. பயனுள்ளதாக இருந்தது. மீனா திரவம் குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாள். வாசிக் மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டான். தேஸ்னா சிறு குழந்தை. என்னிடமும் மீனாவிடமும் விளையாடிக் கொண்டே வந்தாள். நிலா, அனு, அபியுடன் 2013 மே மாதம் ஊட்டி சென்றோம். லேக், பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்தோம். அங்கிருந்து ஊட்டி ரயிலில் ஏறி குன்னூர் வந்தோம். அங்கு சுற்றி பார்த்துவிட்டு கொடைக்கானல் வந்தோம். அமளி வீட்டில் தங்கி கொடைக்கானல் லேக், பார்க்கு, குறிஞ்சி ஆண்டவர் கோயில், குணா பார்க்கு, பில்லர் ராக் என எல்லாம் சுற்றி பார்த்தோம். நான் கொடைக்கானலில் கட்டிய கட்டிடங்களை காட்டினேன். இரவு ராஜா லோகேஷுடன் சேர்ந்து கேரம் விளையாடினோம். மறுநாள் காலை கொடைக்கானல் ஊத்து அருகே இருந்த நிலாவின் அக்கா யசோதா வீட்டுக்கு சென்று உசிலம்பெட்டி வந்தோம். கல்லூத்தில் நிலா அக்காவின் மகன் சிவகுமார் திருமணத்தில் கலந்து கொண்டோம். இரவு புறப்பட்டு சென்னை வந்தோம். சென்ற இடங்களிலெல்லாம் நிறைய போட்டோ எடுத்தோம். முக்கடலில் அப்பாவுக்கு சுகமில்லை என பாரு போன் செய்தாள். மீனாவுடன் சென்றேன். அப்பாவை ரயிலில் கூட்டிக் கொண்டு சென்னை வந்தேன். கஷ்டப்பட்டு பயணம் செய்தார்கள். எக்மோர் வந்ததும் புஷ்பாவை போனில் அழைத்தேன். கம்பெனியில் அனுமதி வாங்கி வந்தாள். அப்பாவை பத்திரமாக கேஃபை கொண்டு வந்தோம். அன்று முதல் அப்பா, மீனா, புஷ்பா கவனிப்பில் இருந்தார்கள். அப்போது மீனாவை பிரியா சிங்கப்பூர் அழைத்தாள். மீனா மறுபடியும் சிங்கப்பூர் சென்று வந்தாள். 2013 மலேசியா சென்று வந்தாள். இந்த நேரம் அப்பாவுக்கு முதுமை காரணமாக தளர்ச்சி அடைந்தார். அவரை தனி படுக்கை அறையில் படுக்க வைத்தோம். மீனாவுக்கு ரேடியேஷன்ஸ் பண்ணியதால் உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என டாக்டர்கள் சொல்லி இருந்தார்கள். அப்பாவை நானும் புஷ்பாவும் கவனித்து வந்தோம். மீனா உணவு மட்டுமே கொடுத்து வந்தாள். மீனாவுக்கு ரேடியேஷன் தொண்டையில் பண்ணியதால் உணவு செல்லுமிடம் மிகச் சிறியதாகி விட்டது. திரவு பொருள் மட்டும்தான் உள்ளே போகும். ஹார்லிக்ஸ், பால், ஜூஸ், சூப் இவைதான் சாப்பாடு. அதுவும் சொட்டு சொட்டாக செல்லும். மீனா திரவப் பொருளை விழுங்கவும் கஷ்டப்பட்டாள். ஹார்லிக்ஸ், பால், ஜூஸ், சூப் இதை மட்டுமே சாப்பிட்டாள். அதுவும் வடிகட்டி சாப்பிட்டாள்.